அப்படியே உருளைக்கிழங்கு பசஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக பாடணும். ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மல்டி டேலண்டட் பர்சன்ஸோட மல்டிபிள் ரீல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா? ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ சந்தோஷமா இருக்கேங்க்கா. சீக்கிரமா போயிட்டு நான் அவள்கிட்ட சொல்ல போறேன்க்கா. நீங்க வரேன்னு சொன்னோடனே அவள் சந்தோஷமா ஆயிடுவா. நான் போய் டக்குன்னு எறா சுறா எல்லாத்தையும் வாங்கி செய்ய போறேன். நீங்க குழந்தை குட்டியோட எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஓகேவாக்கா? ஓகேவாக்கா. இவ்வளோ ஆர்வமாக யாராச்சும் உங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்களா? இப்போ நம்ம பிடிச்ச சொந்தக்காரங்களே வராங்க அப்படின்னாலும் அதெல்லாம் சொல்லுங்கக்கா. எப்போ வீட்டுக்கு வரீங்களா? எப்போ வரீங்க? பொழுதோடவா? சரி வாங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி வைக்கிறேன்க்கா. சமைச்சு சாப்பிட்றலாம். இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். ஓகே, நார்மல் கான்வெர்ஸ். ஐயோ சொல்லுங்கக்கா, வீட்டுக்கு வரீங்களா? அக்கா வாங்கக்கா, உங்கள் காலை கழுவி ஊற்றி என் பொண்டாட்டி மூஞ்சில் ஊற்றி அவளை குளிக்க வைக்கணும். அக்கா குழந்தை குட்டியோட எறா நண்டு சோறா பூண்டு, ஐயோ சோறா பூண்டு குழம்பு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன்ட்டு சொல்ல வந்த நண்பர்களே, வாங்கி வைக்கிறேன் வாங்கக்கா. என்ன ஏன் சொந்தக்காரன் ஹெல்ப் பண்ணுறதோட சரி, அது அவ்வளோதான். அப்படியே அவர் தான் உயிர் கொடுத்து வாழ வைத்து பிறப்பெடுத்த புது கடவுள் மாதிரில பில்டப்ஸ்லாம் இருக்குது. குட்டிமா, என்ன உனக்கு? இல்ல உங்க வீட்டுல அக்காங்க வராங்கன்னு பேசி. ஆமா அதான் சொல்லிட்டல, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன். நீ இருக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய். என்ன பண்ணுச்சு இப்போ அந்த புள்ள உள்ளே வந்தோடனே குட்டிமா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இருமா, கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன் நான் வரேன். ஒரு இல்லாட்டி இருமா. இல்லை குட்டிமா என்னம்மா சொல்லு, ஏன் அக்காலாம் வராங்க? ஆமாம் அக்காலாம் வராங்கம்மா, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் செஞ்சிரு. அவ்வளோதானுங்க ரெஸ்பான்ஸு. அவ்வளோதான். நார்மலாக எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நான் நடக்கும். இல்லை கேட்குறேன், ஒரு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் வராரு, உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கூப்பிட்றீங்க, குட்டிமா என்ன உனக்கு ஆட்டிமா, என்ன வாய்ஸ் டோன்லாம் ரைஸ் ஆகுது? பொண்டாட்டிடா புருஷன்னா லட்சணமாக அட்டக்க ஒட்டக்கமாக பத்திண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க நீங்களா? அதானே உண்மை. இங்கே மட்டும்தான் என்ன உனக்கு? ஆமாம் எங்கள் அக்காலாம் வராங்க. எங்கள் அக்கா காலு கழுவி எங்கள் அக்கா அப்படி சொந்தக்காரங்க தெரியுமாடி அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஏன் பார்ப்போம், ஃபுல் கான்செப்ட் பார்ப்போம். ஓ அம்மாவா? ஹலோ, சொல்லுங்கம்மா. அங்கெல்லாம் ஃபோன் வந்துச்சுன்னா அம்மாவா, ஓ மாமாவா, ஓ சித்தப்பா, ஓ சித்தப்பாவோட பையன், ஓ தம்பியா, ஓ ஏர்டெல் ஸ்பேமா, சொல்லுங்க அப்படின்னு நாங்கெல்லாம் ஒன்றும் ட்ரூ கலர் கிடையாது. அம்மா கால் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படி. ஓ அம்மாவா கான்செப்டுக்காக ஒரு டைலாக் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அம்மா வந்துச்சா. நீங்களாம் பெரிய டேரக்டராக வரலாங்க. இப்படி உசுப்பேத்தியாக தான் வாட்டர் மில்லுன்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை உடச்சி போட்டு எல்லாம் திருஷ்டி கழிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம யாராச்சும் உசுப்பேத்தி விடுவோம், ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுவோம். என்னப்போ 2 நாளா? இல்லை இன்னைக்குதான் அவங்க வீட்டுல இருந்து அக்காங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்தேன்னா அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்களம்மா. அவங்க என்ன நினச்சிக்கு போகிறாங்க? ஆமாம்மா அவங்க வீட்டு சொந்தக்காரங்களாம் வராங்க, நீயும் வரையாமா, சரி வாமா. இந்த மாதிரி என்னங்க எங்கள் அம்மாவும் வரேங்கிறாங்க, 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேருக்குது, என்ன பண்ணலாம்? இல்லடி என் சொந்தக்காரங்க வராங்கல்ல, வீட்லேயும் தங்குற கிடம்பு இருக்காது, ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்தாங்கன்னா ஃப்ரீயாக தங்கிட்டு போகலாம். சரி இல்லாட்டி வர சொல்லு. அவ்வளோதானே பாசிபிலிட்டிஸு. இவங்களே முடிவெடுத்து புருஷன் கெட்டவங்கிற மாதிரி இவங்களே போட்டு கொடுத்தது அம்மா கிட்டம்மா. இல்லைம்மா அவங்க வீட்டிலேருந்து வராங்கம்மா, எனக்கு எங்கம்மா பொழுது நிற்கும் வேலைம்மா, நான் காலையில் சமைக்க ஆரம்பிச்சேன், சாயந்தரம் வரைக்கும் சமைச்சிட்டு, நீ வராதம்மா, நீ வந்தால் உன்னையும் சேர்த்து உனக்கு என்னை பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உன்னையும் இல்ட்ரீட் பண்ணுவாருமா. அவன் பண்ணுறானா இல்லையா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடி அடங்கப்போ நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்குலாம். சரி நான் கேட்டுட்டு வேணா வரேம்மா. சாரி, பின்னாடி இருக்க ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் குபீர் மூமெண்ட் ஆயிடுச்சு. அவங்க யார்? பிரின்ஸு மேடம் ஏஞ்சலா? நல்லா இருக்குது ஃபோட்டோ கான்செப்ட் சொல்கிறேன். அம்மா வேற வர சொல்கிறாங்க, இவங்க வேற வந்தானா திட்டம். சரி வேலை பாதிலே நிற்கிது, போய் செஞ்சுட்டு வந்து. என்னடா எல்லாத்துக்கும் சப்டைட்டில்ஸ் போடுது இந்த அம்மா, எதையும் சீன் பை சீனெல்லாம் காட்டுறது கிடையாது. அம்மா வேற வரேன்னு சொல்கிறாங்க. 99491 நம்பர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. இது அவங்களோட ஃபஸ்ட்டு நம்பர், வோடஃபோன் நம்பர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க வரேன்னு சொன்னாங்க. 12C பஸ்ஸு பிடிச்சி வரேன்னு வேறு சொன்னாங்க. இவர் வேறு அவங்க அக்கா வரேன்னு இருக்காங்க. அவங்க அக்கா 12A பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க. வேலை வேறு பாதிலே நிற்கிது. குக்கரில் வேறு தண்ணி போட்டிருக்கேங்கிறேன், அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஒல வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாம் ஆல் டீட்டெயில்ஸிங்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு கான்செப்டை. வந்துட்டீங்களா? என்ன எல்லா வேலையும் செஞ்சிட்டியா? வந்துட்டீங்களா? இல்லை போயிட்டேன், என் கண்ணால் பார்த்தா தெரியாத வந்துட்டேன். ஐயோ நம்ம வாய் வேறு கம்மிட்டு. சரி பார்ப்போம், கான்செப்டை பார்ப்போம். இல்லை
அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. என்ன அவனுக்கு இப்ப அவசரம்? எங்க வீட்ல இருந்து வராங்க, இப்ப ஏதாவது சாக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக போற? இல்ல நான் எல்லாமே செஞ்சுட்டேன். என்ன செஞ்சிட்டுனா வந்து 4 நாளைக்கு இருப்பாங்க, அது வரைக்கும் ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லல்ல இங்க. என்ன நான் ஆக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்குவா? அவனை எதுக்கு அப்புறம் நீ தான் ஆக்கி உட்காந்து கொடுக்கணும். உங்கள் அக்காவெல்லாம் கூட்டு வந்து 4 நாள் வீட்டில் உட்கார வச்சுட்டு பொழுதுனிக்கும் பொண்டாட்டி ஆக்கி போட சொல்கிறதுக்கு அது என்ன பொண்டாட்டியா இல்லை போண்டாட்டியா எடுத்து சர்வ் பண்ணுறக்கு? இல்லை நான் கேட்குறேன். நான் வந்தாங்கன்னா விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். பழமொழியிலேயே 3 நாள் தானா? ரியல் லைஃப்பில் 2 நாளைக்கு தான் இருக்கணும். பழமொழிக்கே 3 நாள்னா அந்த மாதிரி தான். வந்து 3 நாள் தாண்டி 4வது நாள் இருப்பாங்களாமா. அதுக்கு ஆக்கி போடுறதுக்கு இந்த புள்ள எங்கள் வீட்டில் வேணுமாம்மா. எங்கள் அக்காலாம் வந்தால் ஒரு நாள் கிளம்ப மாட்டாங்களா? அவங்க வீட்டிலலாம் பொங்கி சாப்பிட்றதுக்கு சோறே இருக்காதா? வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிருவாங்களா? சொந்தக்காரங்கன்னா ஒரு லிமிட்டு தான்டா. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்கடா. பொங்குனா ஒரேடியாக பொங்க வேண்டியது, இல்லை பொங்கலை வச்சுட்டு போக வேண்டியது வாயில். ஒரு நடுவில் பேலன்ஸ் பண்ணுறதே கிடையாது இந்த ஹியூமன்ஸ் கிட்ட. கட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்கி கொடுக்கறத விட்டு உங்க அம்மா வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய்க்கலாம், கிளம்பு. ஆக்கி கொடுக்குறது உங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு உட்காருப்பா. இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு பையன் நின்று ஒரு பொண்ணை திட்டுற மாதிரி கான்செப்ட் போட்டிருந்தானா மட்டும் நேரப்போ வந்திருப்பீங்க. ஆண்களே இப்படி தான், ஆண்கள் கான்செப்டில் கூட இப்படி தான் அப்படின்ட்டு. இங்கே 2ம் பொண்ணாக இருக்கிறனால அது கான்செப்டோட போச்சு. நம்ம இவங்களுக்காக எவ்வளவுதான் பண்ணாலும் கடைசியில நம்ம வேலைக்காரியாக தான் ஆயிடுறோம் உங்களுக்கு. தந்தானே நானே தானே நன்னானோ தானே நானே பிறை தேடும் இரவிலே பாட்டி கேட்டதுக்கப்புறம் இந்த கான்செப்டை பார்த்து தாண்டா என் பிரெயின் வந்து அப்படியே 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 உருகி மருகி கண்ணுல எல்லாம் சொருகி அழுகையே வந்துட மாட்டேங்குது. என்ன கான்செப்ட்? வா வா வாட்ட சபாஸ் சபாஸ் குட்டி ஏஞ்சல் சபாஸ். இந்த கான்செப்ட் பார்த்து எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு தெரியல. சபாஸ். மறுபடியும் 2வது கான்செப்டா? ஓகே. ஒரே டார்ச்சல்பா. நீ என்னடி எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலை வெட்டியா இல்லையா? எல்லாத்துலயும் அவங்களே சப்டைட்டில்ஸ் போட்டு வந்துடுறாங்க அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்கப்பா. வேலையில் ஒரே டார்ச்சர்ப்பா. இந்த மேனேஜர் அந்த மேனேஜரை வச்சிருக்கேங்கிறா, அந்த மேனேஜர் இந்த ஒர்க்கரை வச்சிருக்கேன், அந்த ஒர்க்கர் இந்த ஒர்க்கரை வச்சிருக்கேங்கிறா. இதென்னா ஆஃபீஸர் என்னடா அச்சா ஒரே டார்ச்சர் அப்படின்னு எல்லாம் ஆல் டீட்டெயில்ஸாக சொல்கிறது. சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே நீ என்னடி ஃபோனை வச்சிருக்கேன்? இது நியாயமான கேள்வி தானே. வெளியே போயிட்டு ஒரு 4-5 வேலையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷனோட உள்ளே வரும்போது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுல ஒரு அந்யூன்யம் இருக்குது. அது ஒரு அடிமைத்தன்மை கிடையாது, ஒரு அந்யூன்யம். அந்த மூட் செட் ஆகிற வரைக்கும் என்னங்க ஆச்சு இன்றைக்கி வேலை? அப்படியா, சரி ஓகே, நீங்கள் சில்லா, ஓகே கூல் டவுனாக வாங்க, ஒரு 1 hour டிவி பார்க்கலாம், தண்ணி கிண்ணி குடி, ஜூஸ் போட்டு வைக்க, ஏதோ ஒன்று கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வந்தாரா வயசு வருஷம் தான் சொல்கிறேன் நான். வந்தோடனே உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னா அட்டி எனக்கெல்லாம் நான்லாம் வந்து டேபிள் கேப்லாம் பறக்க விட்டு ஏரில் பறக்க விட்டு ஆம்பன்னு போயிட்டே இருப்பேன். நானெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு. நீங்கள் கற்றுங்க ப்ரோ. வேலையில தான் தொல்லைனாலும் உன் கூட எனக்கு ஒரே தொல்லையா இருக்கு. உன் கூட இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது நான் போயிடலாம் போல. எப்ப பாரு இதே ஒரு பிரச்சனை உனக்கு. போய் தொலை எங்கேயாவது. ஹேய், இப்போ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவத்தில் கூட அவங்க கன்னத்தில் வந்து இப்படி தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மேக்கப் ஒழுங்காக போடல, இங்கே பாரு ஐலைனர் ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ எதுக்கு இப்படி தடவை கொடுத்தீங்க? ஓ அடிக்கிறதா? அடிச்சிங்க இன்னைக்கு பொலிச்சுன்னு இப்போ நீங்கள் அடிச்சிங்க. இப்போ எனக்கு என்ன உரியல அப்படின்னா, இப்போ வேலையை விட்டு வரீங்க அப்படின்னா, ஃபோன் நோண்டிட்டு இருக்க அப்படின்னா ஃபோன் எடுத்து உள்ளே வைக்கிறியா இல்லையா? முடிஞ்சிருச்சு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களும் சரிங்க ஓகேங்க முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஃபேமிலிலாம் அப்படி தான் இருக்கும். ஏய் எதுக்கு நீ ஃபோன் பண்ணுற? வேலைக்கு தான் எனக்கு பிரச்சனைனா உங்கள்கிட்ட பிரச்சனை. நீ இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற? இங்கே பாரு கண்ணத்தில் ஐலைனர்லாம் தொலைஞ்சிருக்கு. இங்கே பாரு இது எதுக்கு? என்ன இப்போ மூஞ்சிலெல்லாம் கொசு உட்காந்துருக்கு பாரு. மூஞ்சியை தொட ஒழுங்கா நீ. இப்போ சரி நீ கிளம்புறேன், நான் கிளம்புறேன். உங்க கூட மாளவே முடியாது என்னால். ஏன் இப்பயே போறேன். அடங்கப்பா, போகும்போது கூட இப்போ மெனுக்கிட்டு தான் போகிறாளுங்க இவளுங்க. ஐயோ 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 அப்படின்னு தான் போகிறது. போகும்போது கூட இல்லை கேட்குறேன் நான், எங்கே ஒரு செட்டை காணும், அதையும் தான் நான் கேட்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் வரேன். என்ன அது இது? ஐயோ எங்கேயோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் தெரியலண்ணா, ஆமாம் விசிபிள். ஓகே. போகும்போது கூட மினிக்கு தான் போகிறாளுங்க. போறேன் இப்பயே. போய் தொலைடி, நான் நிம்மதியா இருப்பேன். போய் தொலைடி, நான் நிம்மதியாக இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுலேயாச்சும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தத்துவங்கள் அப்படின்னு பார்த்து உங்களோட மேரேஜ் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்குலாம் தெளிவு இருக்குது. சரி நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? நமக்கு இங்கே எல்லாரும் இருக்காங்க, நம்ம இங்கே வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு
இதை நம்ம யோசிக்காமே வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு துவச்சி போடுறதுக்கு ஒரு இன்னர் கூட இல்லையே, இதை நம்ம யோசிக்காமல் வந்துட்டோமே. அம்மா லிட்டரலாக வந்த உடனே வந்து வராங்காட்டி உன்னை அப்படியே டென்ஷன் ஆக்கி உன்னை கன்னத்துலலாம் அடிச்சு அமுச்சிருக்காமா. நீ எதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தனா, மனுஷங்களுக்கு சொரணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சொரணை அப்படிங்கிற அந்த வார்த்தை உடம்புக்குள்ளே ஃபிசிக்கலாக மென்டலாக ட்ரிகர் ஆகி நீ கிளம்பி வந்திருக்க. இப்போ சர்ன்னு ஒரு சொரணை கீழே போயிருச்சா, அவுட் ஆஃப் லவ் அது நடக்க தான் செய்யும். ஓகே, ஒன்றும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, கொல்லவும் முடியல, கோவம் மட்டும் வருது. சரி நம்ம உடனே போகலாம். எங்கே உடனே போகலான்னா அவர் பெட்ரூமில் இருக்காரு, நம்ம காக்க இங்கே கிச்சனில் கோச்சிக்கிட்டு போய் கிச்சனில் உட்காந்துருச்சு. அது என்னது, இந்த சூரியனை போட்டு படத்தில் வரும்ல, 4 நிமிஷம் உன்னை காணாம அதோட ரீக்ரியேஷன் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு. ஐயோ எதுக்கு தான் அடிச்சோம் தெரியலையே. ஃபோன் நம்ம அடிச்சது தப்பு தான், என்னதான் இருந்தாலும் நம்ம அடிச்சிடக்கூடாது, நம்மளே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். தப்பு தான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அடிக்கக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருத்திக்க வேண்டியது தானே. அப்புறம் என்ன அவளை அடிச்சு போட்டு சப்டைட்டில்ஸில் மட்டும் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சா அந்த பிள்ளை கன்வே ஆயிருமா? ஏதாச்சும் வேணும்னா முதல்ல வாயை திறந்து சொல்லுங்கடா. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் நான், குறிப்பாக பெண்கள்கிட்ட இதுதான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னா வாயை திறந்து சொல்லு. அவரே செய்யணும், அவரே நொட்டி நொங்க எடுக்கணும். அப்படின்னா பாவம், ஆண்கள் பாவம். ட்ரூ லவ் நவர் என்ஸ். அடி வாங்கினது அந்த புள்ள, சாரி சொல்கிறது அந்த புள்ள. ஹேப்பன்ஸ் இன் லவ். கேட்டால் காதலுக்கு கண்கள் இல்லை, காது இல்லை, செவினில் அப்படினதுக்கப்புறம் காதும் இல்லைம்பாங்க. எதுக்கு நமக்கு? ஓ இவங்க வாய்ஸ் ஓரா, நான் கேர்ள்ஸ் வாய்ஸுங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவங்க தான் சாரி கேட்குறாங்கன்னு நினச்சேன். உருகி போனதடி ஐப்பிரகாஷ் அண்ணனோட வெறியண்டா நாங்களாம். திவாகர்லாம் என்னத்த திவாகரை போய் நீங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வளர்த்தி விட்ருக்கீங்க. ஐப்பிரகாஷ் அண்ணனோட ஐடியில் போய் பாருங்கள். எங்களுக்குலாம் என்டர்டைன்மெண்ட்டு ஐப்பிரகாஷ் அண்ணா தான். பாட்டெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத காட்டுறக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவே பாருங்க. போனதாடி ராகத்தோட தான் அண்ணன் பாடுவார். நீங்களும் இப்போ பாடுறதுன்னா நீங்கள் பாடுங்க. லிட்டரலாக நீங்கள் வீடியோவில் தனியாக இருக்கீங்கன்னா பாட்டு அண்ணனை மாதிரியே பாட்டு பாடி பாருங்க. நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ணன் மாதிரி பாடுறதுக்கு. பாடுவோம். என் உள்ளம் யானியே, என் உள்ளம் யானியே. உருளைக்கிழங்காட்ட பாடணும். உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஒரு அப்படியே சூதிங்க ஒரு ஒரு மொறுன்னு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான தோசை. இப்போ எதுக்கு நான் சாப்பாடை பற்றி பேசுகிறேன், பசி வந்துருச்சு எனக்கு. ஓகே, கிறிஸ்பான தோசை மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாது. யானியே நீ இன்றி அந்த மாதிரி இல்லை, யானியே அப்படியே உருளைக்கிழங்கு பசஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக பாடணும். புரியுதா? உருகி உருகி பாட்டு இந்த மாதிரி பாடி நான் கேட்டதே கிடையாது. இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸில் இந்த ஒரு வாய்ஸை பீட் பண்ணி ஒரு டேலண்ட் இருக்க முடியும் அப்படின்னா திவாகரனை மட்டும்தான் அது இருக்க முடியும். வேறு யாருனாலுமே முடியாது. சொல்கிறேன், அவர் பாடுறது சூப்பராக இருக்கும். அவர் ஒரு பாட்டு பாடுவார், எப்போ கேட்டாலும் ஒரே ஒரு பாட்டு பாடுவார். சரி டக்குன்னு மறந்துருச்சு. சரி, ஐப்பிரகாஷ் அண்ணனோட அடுத்த பாட்டு என்னன்னு பார்ப்போமா? கொஞ்சி பேசிட வேண்டாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மலை சாரல் வீசுதடி. திவாகரண்ணா அண்ணனோட அடுத்த பாட்டு பார்ப்போமா? விழி மூடி யோசித்தால் அங்கே வந்தாய் முந்தே முந்தே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. அது முன்பே இல்லை. அப்புறம் என்ன? சரியா? விழி மூடி யோசித்தாலும் வந்தாய் முன்னே முன்னே. ஐயோ இன்னது அடுத்த லைன் எனக்கு மறந்து போயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு மைண்டில். அப்படியே தனியாக பேசினும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணேன்னு வரணும். முன்பேன்னு போட்டிங்கன்னா அப்புறம் அங்கே என்ன பெண்பே அப்படின்னா போடுவீங்க. அண்ணா போடுவார். அதுதான் விழிமூடி யோசித்தாலும். ஐயோ என் ஃபேவரட் பாட்டு அண்ணா, இப்படி கற்பழிக்கிறீங்களேண்ணா. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே. எங்கே சந்தோஷமாகவே இல்லையா? மூஞ்சிலாம் தொங்கி போய் கண்ணுலாம் கீழே சொதுகி போய் இப்படி வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி உட்காந்துட்டு இந்த பாட்டு பாடலாமா? ஆனால் அண்ணா பாடுவார். அதுதான் சொல்கிறேன், அண்ணா கிட்டேருந்து பாட்டை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மூட் மேப்பிங் கொண்டு உங்களுக்கு இருக்கணும். அப்படியே நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு விழிமூடி யோசித்தால் அங்கேயும் அங்காய் முன்பே
தனியாக பேசினும் சந்தோஷம் தந்தாய் பெண்பே பெண்மே. அப்படி பாடுங்க. எல்லாம் ப்ரெக்னென்டான பசுமாட பாட்ட பெண்மே பெண்மே அப்படி இருக்கணும். அப்படியே டேலண்ட்னா நேச்சரோட நேச்சர் இயற்கையோட உயிரினங்களோடலாம் பின்னி பிசைஞ்சு மாடு வயசில் நடுவில் எடுக்கணும். அப்போ தான் அது இயற்கையோட பாடுறது. அடிது போல் மழைக்காலம். ஆனால் கொஞ்சம் வாய்ஸ் ஃப்ரீயாக விட்டு தான் பாடுறதே. அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மழைக்கிளியே. எனக்கு ஆல்ரெடி தொண்டை சரியில்லை. நல்லா இருந்தாலும் நான் பாடுறது நல்லா இருக்காது. சொல்கிறேன் நான். சரி அண்ணன மாதிரி பாடலாமே ட்ரை பண்ணுறது தான். என் வாழ்வில் வருமே வருதான் மலைக்கிளியே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே வழியே. புரியுதுல்ல? மழைக்கிளியே மழைக்கிளியே கண்ணி. எப்படின்னா அந்த மாதிரி நுணுக்கமாக பாடுறீங்க. டேலண்ட். ஐப்பிரகாசன்னா நீங்கள் ரிவர்ஸில் 400 மீட்டர் 10 ஸ்டெப் லாங் ஜம்ப் அப்படின்ட்டு ஒவ்வொரு டேலண்ட்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே தெரிஞ்சு வச்சு நீங்கள் 3 நிமிடத்தில் 300 எக்ஸ்பிரஷன்ஸ் மூஞ்சியில் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போதெல்லாம் மிரண்டு போய் பார்த்தேன் நான் உங்களை மாதிரி ஒரு டேலண்ட்டை இன்டர்வியூ எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க இந்த சமூகம். ஓ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? 2 கான்செப்ட் 2 பாட்டு அதோட முடிச்சுக்கணும் டீசெண்டாக. அவ்வளோதாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டடா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பை மிதுன்ஸ் பாட்காஸ்ட் ஒரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். டடா பை டாடா பாய். இது காதல் வலையல்லவா?